பன்னீர்செல்வம் வழக்கறிஞர். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்களை கால்ஃபர் பண்ணாங்க. ஒரே நாளில் விளம்பரம் கொடுத்து ஒரே நாளில் இன்டர்வியூ வச்சு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டு. எஸ்ஆர் நீங்கள் அரசு வேலைக்கு போகணும்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அடுத்து எஸ்ஆர் புக்கே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 54 பேரும் எஸ்பி வேலுமணியோடைய தொகுதியில் மொத்தம் 54 பேரில் 38 பேர் அந்த தொகுதிக்குட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே தேர்வு செய்யப்பட்ட இளநிலை உதவியாளர் அனைவருமே அதிமுக கட்சியுடைய மாநகர மாவட்ட நிர்வாகிகளுடைய உறவினர்கள், குழந்தைகள் தான் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒரே நாளில் இன்டர்வியூ வச்சு எடுத்தனால இங்கே மாநகராட்சியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளருக்கு பதவி உயர்வு வழங்க மறுத்தாங்க. அவர்களுக்கு யாருக்கு வசதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குற மனநிலை இருந்தனால ஈஸ்வரியாங்கிற பேரில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். முதல் நீதிபதி அப்துல் குத்தூஸ் நீதியரசர்கள் வரும்போது லோக்கல் ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க. அதை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் SM சுப்பிரமணியம், செந்தில்குமார் பெஞ்சில் விசாரணை வந்துச்சு. அந்த விசாரணையில் இந்த விசாரணையில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்ததுல இன்டர்வியூ வைக்கல, எந்த தேர்வு 650 பேர்த்த எடுத்திருக்காங்க, ஒரே நாளில் 650 பேர்த்து இன்டர்வியூ பண்ண முடியுமா? உச்சநீதிமன்றத்தில் கூட அதை சொன்னாங்க. நாங்கள் கூட 65 வழக்குகள் ஒரு நாளைக்கு பட்டியலிட்டு அந்த வழக்கை முடிக்க முடியல. 650 பேர்த்த டீ சாப்பிட கூட நேரம் இல்லாமல், சாப்பிட கூட நேரம் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்களான்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதியரசர்களே கேட்டாங்க. அதே தான் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, இந்த மதிப்பெண்கள் பட்டியலை கேட்டால் ஒருத்தர் கூட மதிப்பெண் நீங்கள் 650 பேருக்கு எடுத்திருக்கீங்க, இந்த மதிப்பெண் ரேங்க் வைஸ் தான் நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணியிருக்க முடியும், அப்படி நீங்கள் மதிப்பெண்களும் எடுக்கல, இது முழுவதுமான சட்டவிரோதம் சொல்லி 16/8 நீதிமன்றம் அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. 16/7 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து உச்சநீதிமன்றத்தில் 5 பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அது மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க. அப்போ மாற்றுத்திறனாளி என்ன, உச்சநீதிமன்றத்தில் வாதம் என்ன முன் வச்சோம்னா, உயர்நீதிமன்ற அமர்வில் இவங்க மாற்றுத்திறனாளிங்கிற அடிப்படையில் வழக்கே நடத்தலை. இவங்களுக்கெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகம் சொல்லி அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்டு அங்கே மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் நாங்கள் எடுத்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தாலும் அந்த ரிசர்வேஷனில் 4% 2 பேர் எடுத்துக்க முடியும், அதுவும் சட்டவிரோதம் சொல்லி உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அவர்கள் ஒரு 2 நிமிஷத்தில் வழக்கு முடிச்சுட்டாங்க. இது விசாரணைக்கு உகந்ததல்ல, இது திட்டமிடப்பட்ட இது ஏமாற்று வேலை. இந்த பணிநீங்கள் அனைத்துமே பின்வாசல் வழியாக வந்தாங்க. பின்வாசல் வழியாக வந்தவர்கள் பின்வாசல் வழியாக செல்ல வேண்டும் சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்குறாங்க. அதுக்கு அடுத்தது உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தப்போ உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் நாங்கள் மாநகராட்சி ஆணையாளர் போய் சந்தித்தோம். 2 முறை சந்தித்தோம். உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தப்போ நாங்கள் மாஸ் செக்ரட்டரி கேட்டுருக்குறோம், நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுருக்குறோம், கேட்டு நாங்கள் பதில் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் போனாங்க. அந்த உத்தரவு கொண்டு போய் நேற்றைய தினம் நாங்கள் போனோம் விசாரணை. இது மாஸ் செக்ரட்டரிட்டு நாங்கள் பதில் வரல. இல்லைங்க, நாங்கள் மாஸ் செக்ரட்டரி கேட்டோம், அவங்க பதில் அனுப்பிட்டாங்களாமா, நீங்கள் தான் இவங்களை வேலையிலேருந்து தூக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு உடனடியாக ஆணையர் இங்கே வழக்கு தாக்கல் செஞ்ச 10 பேர்த்த எனக்கு இருக்கிற பவரில் வச்சு உங்களுக்கு போய் 10 பேர்த்த வேலையை விட்டு தூக்குவேன், என்னால் முடியும், நீங்கள் இடைத்தரகர் வேலை செய்யுங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், ஒரு வழக்கறிஞர் நீங்கள் மரியாதையாக பேசணும், நாங்கள் வழக்கில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம், வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரீங்க கேட்டதுக்கு மாநகராட்சி ஆணையர் மிக அதிகார தோரணையோட நான் உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்கிறது, வழக்கறிஞரை நீங்கள் புரோக்கர்னு கேட்கறதில்ல, சட்டத்துக்கு உந்தல. உடனடியாக நாங்கள் இன்னைக்கு மாஸ் செக்ரட்டரிட்ட ககன்சி பேடிகிட்ட காலையில் ஃபோன் பண்ணி சொன்னோம், இது மாதிரி ஒரு வழக்கறிஞர் புரோக்கர்னு சொல்கிறாரு, இதை சொல்லலாமா ஆனால் கேட்டால் அது உடனடியாக நான் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தீர்ப்பு வந்தால் எத்தனை நாள் நடவடிக்கை எடுக்கும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு மேலே நீதிமன்றமே இல்லை. உச்சநீதிமன்றம் உடனடியாக, உயர்நீதிமன்றத்தில் இமிடியட்லி ஆக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஆணையாளர் ரவி கட்டா தேஜா அவர்களுக்கு அதுக்கு போனால் நான் வழக்கறிஞர்ங்கிறாரு, நான் எல்லாம் முடிச்சிருக்கிறேன், நான் உடனடியாக என்னால் நீங்கள் கண்டெம்ப்ட்லேயே பார்த்துக்காங்கன்னாரு. நாங்கள் கேட்குறேன்னா, இந்த அதிகாரிகள் நீங்கள் பாதுகாக்கிறீங்க. இப்போ இருக்கும் சம்பளம் போட்டிருக்காங்க, சம்பளம் வேலையை விட்டு எடுத்துருக்கணும், ஆனால் சம்பளம் போடுறாங்க, எல்லாம் நல்ல வேலைக்கே வராமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சியோட சொத்து மாநகராட்சி பணம் வீணாக போயிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டும் கூட இவர்களுக்கு இன்னும் திட்டமிட்டு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. எல்லா அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறாங்க. மீண்டும் ரிவ்யூ போகிறக்கு இப்போ ரிவ்யூ போய் நம்பர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு காலம் கொடுக்குறாங்க, வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் வழங்காமல் வழக்கு போட்டவங்களையே நான் வேலையை விட்டு தூக்குவாங்கிறாங்க.
அது இது அதிகாரிகளை ஏமாற்றுகிற எங்களை இது நாங்கள் வழக்கு போட்டவங்களை வந்து ஏமாற்றுகிற பணி செய்யறாங்க. அதிகார திமிரோட வந்து மிரட்டி பார்க்குறாங்க. நீதிமன்ற அவமதிப்பதா நாங்கள் இன்னைக்கு கண்டெம்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய போகிறோம். 1 கோடி ரூபாய் நாங்கள் இழப்பீடு கேட்க போகிறோம் மாநகராட்சி ஆணையாளர் மீது. அது துறை ரீதியாக அவர் மீது நடவடிக்கை சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம்.